ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, சின்சான் ஒன் ஆஃப் த ஹாரர்னு சொல்ல முடியாது, ஒரு மிஸ்ட்ரியான எபிசோட் தான். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோ உள்ள போகலாம். அதான் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, ஷின்சான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபுட்பால் கிரவுண்டில் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தனா பாஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கசாமா பாஸ் பண்ணுவான் ஷின்சான்ட்ட. ஷின்சான் வந்து அதை தூக்கி எங்கேயோ அடிச்சிருவான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது பேம்பு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். பேம்புவில் போயிட்டு விழுந்துரும். அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஓட்டை இருக்கும். ஷின்சான் எடுக்கிறதுக்காக உள்ற போவான். அவன் ஃப்ரெண்ட்ஸும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிடுவான். அதுக்கப்புறம் எல்லோரும் உள்ற போய் நிற்பாங்க. இது என்னப்பா இவ்வளோ பெரிய காடாக இருக்குது, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, சென்டரில் ஒரு வீடு இருக்கும். அதுக்கிட்ட யாரோ நிற்பாங்க. அதை பார்த்துட்டு எல்லோரும் ஓடுவாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருப்பாங்க. அவங்க வந்து ஃபுட்பால் வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபுட்பாலை வச்சு விளையாடுறத ரொம்ப கிட்டக்க பார்ப்பாங்க. ஷின்சானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஷாக்காக பார்ப்பாங்க. அவங்க கையில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் காமின் ரிங் இருக்கும். அதை பார்த்துட்டு ஷின்சான் ரொம்ப ஷாக் ஆவான். இந்த ஆக்ஷன் காமின் ரிங் உங்கள்கிட்ட எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. ஷின்சான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபுட்பாலை கொடுங்கன்னு கேட்பாங்க. ஆனால் கொடுக்காம மேலே போயிட்டு நிற்பாங்க. ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அப்போ தான் அவங்க பேரை சொல்லுவாங்க. மசாவ் சொல்லுவான், அந்த பேர் எங்கேயோ கேட்டிருக்கனே, இவங்களாம் பேம்பூவில் தானே வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லுவாங்க. பேம்பூலே வாழ்ந்து அவங்களே வளர்றது தான் கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆமாம், அதே கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குரூப் போட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போயிட்டு அந்த பொருள் மூனை பற்றியே ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க. ஏன் ஆன்ட்டி உங்கள் வீட்டில் ஃபுல்லாக மூனை பற்றியே இருக்குது? ஆமாம், மசாவ் சொல்லுவான், நீங்களும் அப்போனா வளர்ந்து போயிடுவீங்களா? இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது, அவங்க சும்மா ரைட்டர் கதையை அடிச்சு விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். ஷின்சான் ஒரு போஸ்டர் எடுத்து காமிப்பான். இந்த போஸ்டரை பார்த்தீங்கன்னா நீங்களான்னு கேட்கும்போது ஆமாம் இது நான் தான் அப்படிங்குவாங்க. அதுக்கப்புறம் ஃபுட்பாலை கேட்பாங்க எல்லோரும். ஃபுட்பாலை நான் தர முடியாது, நீங்கள் எனக்கு பதிலாக ஏதாச்சும் தாங்க, அப்போ தான் நான் ஃபுட்பாலை தருவேன், எனக்கு பிடிச்ச பொருள் மாதிரி எனக்கு ஏதாச்சும் காமிங்க, அதுவும் மூன் ஷேப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நைட்டும் காலையும் போயிடும். அதுக்கப்புறமா அடுத்த நாள் மாலையில் வந்து காமிப்பாங்க எல்லோரும். நான் ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். ஃபஸ்ட்டு கசாமா காமிப்பான். இது ஒரு மூனோட பிக்சர், நான் புக்கிலேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன், எப்படி இருக்குன்னு சொல்லுவான். அது வந்து நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா போ வந்து ஒரு மூன் கேக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் தருவான். அதுவும் சாப்பிட்டுட்டு டீயெல்லாம் குடிச்சிட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவாங்க போட்டை. அதுக்கப்புறம் மஸா வந்து இந்த மூன் ஷேப்பில் இருக்கிற எல்லா டாய்ஸையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அவங்க பார்த்தீங்கன்னா உன் தலையை மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதையும் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க ஃபஸ்ட்டு. அது பார்த்தீங்கன்னா ஷின்சான் வந்து ஒரு ப்ளூ கலர் கிளாத் எடுத்துக்கிட்டு போட்டை ஒன்றும் மஸாட்ட ஒன்று கொடுப்பாங்க. அது என்னமோ மேட்ச் பண்ணி பார்ப்பான். அதுக்கப்புறம் ஷின்சான் சேட்டையால் ஒன்று அழகாக ஒரு மூனை வர வச்சுருவான். இதை பார்த்து கசாமா இவன் மட்டும் ஏன் தனித்தனியாக இப்படியே பண்ணுறான்னு சொல்லிட்டு ஷாக் ஆவான். அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாகி அழுவாய ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்களாம் பூமியில் தானே வாழ்கிறீங்க, அப்படின்னா நான் உங்களை எப்போ வேணால் பார்த்துக்கலாம், பூமியை பார்க்குறதே எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உள்ளே போவாங்க. அதுக்கப்புறம் தான் யோசிக்காமல் நம்ம ஃபுட்பாலே கேட்காம இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் காலையில் போய்டும். அடுத்த நாள் வந்து பார்ப்பாங்க. என்ன இங்கே இந்த வீட்டை காணோம் அப்படின்னு சொல்லும் போது தான் அந்த பாட்டி யூஎஃப்ஓ மூலியமாக வீட்டை பறந்து போயிட்டாங்கன்னு சொல்லும் போது தான் மேலேருந்து பால் விழுவும். அதோட இந்த எபிசோடு மிஸ்ட்ரியாக முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபை தட்டி விட்ருங்க. அடுத்த வீடியோவில்